ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் பார்ட்னி குமார். நான் வந்து இந்த திருக்குறள் மூவியில் வந்து பவளக்கொடி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்போதைக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸோ குட் ஆக்சுவலி. என்னோட பேரே பார்ட்னி தான், தமிழ் பேர். பட் ஒரு தமிழ் சார்ந்த படத்தில் நான் வந்து இது வரைக்கும் நடித்தது கிடையாது. நடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு த டைரக்டர், டிஓபி என்னை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம். ஐல் கிவ் மை ஹார்ட் டு தெம். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் நடிக்கிறதுல ஒரு பெரிய எனக்கு ஹாப்பினஸ் என்னென்னா, அதோட ஆர்ட்டை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியலைங்க. நான் இன்னமும் அந்த இடத்துக்குள்ளே, அந்த செட்குள்ளே போயிட்டா நான் இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு குடோஸ் டு தி ஆர்ட் டைரக்டர். யா. அண்ட் ஆல்சோ எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, அந்த செட்டில் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு நான் எல்லாருமே பேசுறது எல்லாருமே ரொம்ப நுணுக்கமான தமிழாக தான் பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் கூட வந்துட்டு ரொம்ப ஆங்கிலம் ரொம்ப மிக்ஸ் பண்ணி பேசல. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அந்த இடத்துல டயலாக் கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஜெம்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப போல்டான, தைரியமான ஒரு கேரக்டர். அட் தி சேம் டைம் ரொம்ப ரொமான்டிக்கான கேரக்டர். பண்ணுறப்பவே எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. பட் யா, ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு பொண்ணு அவளோட விஷயத்த எப்படி காமிச்சு கொடுக்குறா, ஒரு வார் சீக்வன்ஸ்லையா இருக்கட்டும், அண்ட் அவள் லவ் பண்ணுற பையன்கிட்டையும் இருக்கட்டும், எந்த அளவுக்கு எல்லா மிக்ஸ்ட் எமோஷன்ஸை எப்படி கன்வே பண்ணுறான்றது அந்த கேரக்டர். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த கேரக்டர். யா, தேங்க்யூ.